Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mr. Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and doubts இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு சுறா நல்லா க்ளீன் பண்ணி தோலையெல்லாம் எடுத்துகிட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அது ஏன்னா இது ரொம்ப எலசு, இந்த பால் சுறா சொல்லுவாங்களே, அது ரொம்ப சைஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாக வர இருக்கும். இது தண்ணி அந்த ஃபிஷ் எல்லாம் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நான் மஞ்சள் தூள் போடுறேன். போட்டுட்டு அது பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி, ஜஸ்ட் அந்த போன் தனியாக அப்படியே வர மாதிரி இருந்தாவே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு 10 நிமிஷம் ஆகலை, பட் நார்மலாக 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வேகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கையில் நல்லா பிழிய போகிறோம். தண்ணி இருக்கும் இதில். ஸோ கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம அந்த மாதிரி பிழியும் போதே அது அப்படியே என்ன சொல்கிறது, உதிர்ந்த மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அப்படியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் இதே போல் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா இது தண்ணியாக போட்டோம்னா அது அந்தளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா உதிரியாக இருக்கும். நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் நான் பண்ணி எடுத்துட்டேன். இதில் இந்த மசாலா போடுறேன், நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கலாம். வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போடுறேன். இதில் போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா பிரட்டி வச்சுட்டு இப்போ நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் போட்டுட்டு, இது என்ன, நம்ம கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாத்துலேயும் போடுற ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் போடுறோம். ஸோ இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சரும் போட்டிருக்கேன். இப்போ தான் வெங்காயம் போடுறேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வெங்காயம் போடுறேன். ஸோ வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த சுறா புட்டு வெறும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன். நம்ம சுறா வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம இது செய்யும் போதும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அங்கே எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி பிழிஞ்சாதான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த சுறாவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இது அப்படியே ரோஸ்ட் ஆகணும், நல்லா வதக்கணும். நம்ம போட்டிருக்கிற மிளகாத்தூள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் பட்டு நல்லா நம்ம வறுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம போடலை. ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் இந்த போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷில் நடுவில் வர போன்ஸ் நான் போட்டிருக்கேன்.
சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க, போட வேண்டாம். பட் அது நல்லா இருக்கும், கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது எப்படியும் ஒரு 15 to 20 minutes ஆகும் உங்களுக்கு. நல்லா ஸ்லோ ஃபயர்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான் பாருங்க. இப்போ வந்து முடிகிற போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா வந்துடுச்சு, உதிரி உதிரியாக நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியும் போட்டு ஒரு 2 seconds அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ நம்ம சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது நல்ல சீசன் இருக்கும் போது வாங்கி செய்யலாம். நம்ம நல்லா ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், வெறும் சுட சாதத்தில் நீங்கள் வந்து லேசாக நெய்யாவது இல்லை நல்லெண்ணெயாவது விட்டுட்டு இந்த சுறா போட்டு மேலே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்குலாம் என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.